ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் வயரில் எப்படி ஒரு கீச்செயின் போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வயரில் பூஜை கூட ஐட்டத்துக்கு போடுறோம் பார்த்தீங்களா, ஃப்ரேம், அது சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. இப்போது வயர் நம்ம கட் பண்ணிக்கணும். வயர் பார்த்திங்கன்னா 2 கலரில் வயர் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மாதிரி கீச்செயின்குள்ளது தனியாகவே நமக்கு கடைகளில் கிடைக்குது, இதையும் வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2.5 அடியில் கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்கேலில் மெஷர்மெண்ட் காட்டுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 0லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 2.5 அடி எடுத்துக்கணும். இது வரைக்கும் எடுத்துக்கணும். 2.5 அடியில் மொத்தம் 2 வயர் எடுத்துக்கணும். 2 கலரில் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா 2 வயருமே ஒரே அளவுக்கு மடிச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே அளவுக்கு 2 வயரையுமே மடிச்சுக்கோங்க. இந்த வயரையுமே ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு இதில் கீச்செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே போட்டுருங்க, ரிங்கு. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி ஒரே அளவு எடுத்தாச்சு. இப்போது இதில் இந்த ஒரு இதில் மட்டும் என்ன பண்ணலான்னா ரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கீச்செயின்குள்ளது இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே அளவுக்கு மடிச்சுக்கணும். வயர் எதுவுமே திரும்பாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா இதில் நாட் போட்டுக்க வேண்டியதான். ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம எப்பயும் போடுவோம் பார்த்தீங்களா, சாதாரண நாட், அதுதான் போடணும். நான் உங்களுக்கு இந்த இதில் ரிங்கை வச்சு காட்டுறேன். உங்களுக்கு சப்போஸ் ரிங்கில் போடுறப்போ உங்களுக்கு தெரியலனா தனியாகவும் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம சாதாரணமாக போடுவோம் பார்த்தீங்களா, அதே தான் நாட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், போட்டுட்டு இதை கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து உள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மாட்டியாச்சு. மாட்டினதுக்கு அப்புறமா நம்ம இந்த சைடு ஃப்ரண்ட்டு பார்க்கவே திருப்பிக்கணும். இதை இப்படி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வயரும் லாக் ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வயரும் நீட்டிகிட்டு இருக்க வயர் லாக் ஆகணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் மாட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பக்கம் ஃபுல்லாகவே சுரப்பான பக்கமாக இருக்கும். இப்போ திரும்பவும் வச்சுருக்கிறோம். திரும்ப இது லாக் பண்ணிட்டோம். இந்த வயரை லாக் பண்ணிட்டோம். அடுத்த சாண்டில் வயர் மட்டும் இருக்கும், அதை ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு நாட் ஃபார்ம் ஆகும். திரும்பவும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ப்ளூ கலர் வயரை வச்சுருக்குறோம். அடுத்து சாண்டில் கலர் வயரை வச்சு லாக் பண்ணுறோம். அடுத்து ப்ளூ கலர் வயரை வச்சு லாக் பண்ணுறோம். லாஸ்ட்டாக சாண்டில் கலர் வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி நாட்டை போட்டுட்டோம். சப்போஸ் உங்களுக்கு கீச்செயினில் போடுறது புரியலைன்னா நான் கீச்செயின் இல்லாமலும் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி 2 வயரை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம சாதாரணமாக போடுவோம் பார்த்தீங்களா நாட்டு, பேசிக் நாட்டை போட்டுக்கோங்க. இந்த பேசிக் நாட்டு தான் நம்ம போட்டுகிட்டே வருவோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நாட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போது திரும்ப பாருங்கள், இது ஃபுல்லாகவே நல்ல பக்கமாகவே இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சிருக்கிறோம். போட்டு முடித்ததுக்கப்புறமா இதிலே அதே பக்கம் நல்ல பக்கமாகவே போட்டுகிட்டே வரணும். அது மேலேயே இப்படி போடணும். இப்போ சாண்டில் கலரில் ரிங் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதை லாக் பண்ணுறதுக்கு வயலட் கலர் லாக் பண்ணியிருக்கோம். அடுத்தது வயலட் கலரை வச்சு பர்பிள் கலரில் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வயலட் கலரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் லாக் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது சாண்டில் கலரில் ரிங் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு இதாக லாக் பண்ணிகிட்டே வரோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வயலட் கலரை வச்சு அந்த ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா வலுவழுப்பான பக்கமாக இருக்கும். இப்போது திரும்பவும் ரிங் ஃபார்ம் பண்ணுறோம். சாண்டில் கலரை வச்சு ரிங் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வயலட் கலரை மேலே எடுத்து வைக்கிறோம். வயலட் கலரை லாக் பண்ணுறதுக்காக சாண்டில் கலரை வைக்கிறோம். இப்போது வயலட் கலரை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சொரசொரப்பான பக்கமாகவே இருக்கும். எல்லாமே சொரசொரப்பான பக்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வலுவழுப்பான பக்கமாக இருக்கும், சொரசொரப்பான பக்கம் அப்படின்னு மாற்றி மாற்றி வரும். இப்போ வயலட் கலரை வச்சு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்ததை லாக் பண்ணுறோம். சாண்டிலில் லாக் பண்ணுறோம். வயலட்டை வச்சு லாக் பண்ணுறோம். அடுத்து சாண்டில் கலரை வச்சு ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் இதில் எந்த சைடு இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டுகிட்டே வரலாம்.
ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு இதாக லாக் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ இங்கே வயலட் கலரை வச்சு போட்டிருக்கிறோம். அடுத்தது இங்கேருந்து தான் எடுத்து போடணும். ஏன்னா அதை வச்சு தான் லாக் பண்ண முடியும். இப்போது இதை வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து வயலட் கலரை லாக் பண்ணுறதுக்காக ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். நான் போட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு ரிங் வச்சு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ரிங் போட்டால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ரிங்கை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இஷ்டம்தான். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. எந்த இதை வச்சுருக்கீங்களோ, இப்போது எந்த சைடு ரிங் ஃபார்ம் பண்ணுறீங்களோ, இப்போ சாண்டல் கலரில் ரிங் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அந்த சாண்டல் கலர் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு சைடாக க்ளோஸ் பண்ணிகிட்டே வர்றேன். க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்து லாஸ்ட் உள்ளதை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். அதுதான் நான் பண்ணுறது. வயலட் கலரில் ரிங் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அடுத்து லாக் பண்ணிட்டேன். சாண்டல் கலரை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டு லாக் பண்ணிடுறேன். அப்போ தான் நமக்கு வந்து என்ன பண்ணால் நாட் கிடைக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இந்த கீச்செயின் ஃபுல்லாகவே இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வருவோம். பாருங்கள், ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்றதையும் காட்டுறேன். நம்ம ரிங்கு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடாக லாக் பண்ணிகிட்டே வர்றது தான் முக்கியம். அதை போட்டுட்டாலே நீங்கள் இந்த கீச்செயினை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்படியே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாகவே போட்டு முடிச்சிடுங்க. எல்லா சைடுமே போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக லாக் பண்ணிகிட்டே தான் வரேன். ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு கலராக லாக் பண்ணிகிட்டே வரேன். இப்போது இதே மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஒரு விரல் அளவுக்கு கரெக்டாக ஹைட்டு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் போட்டாலே போதும். பாருங்கள், ஒவ்வொருதும் இதே மாதிரி லாக் பண்ணி போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்டு தான் வந்திருக்குது. பாருங்கள், ஒரு விரலில் வச்சோன்னா இந்த அளவுக்கு தான் வந்திருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் வந்து 2.5 அடி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ ஹைட்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பிட்டு வயர் தான். இப்போது கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டு ஃபினிஷிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த வயரை எடுத்துகிட்டு ஒரு ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. போகலைன்னா சிசரை வச்சு உள்ளே தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டாலே அது போயிடும். பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இன்சர்ட் பண்ணி விட்டேன். இப்போ இதே மாதிரி அடுத்து உள்ள பார்ட் எல்லாத்தையுமே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. போகலைன்னா சிசரை வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. இப்படியே போட்டு ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. இப்போது இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது கீ செயின் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
இந்த கீச்செயினை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.